நான்குநேரி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் போடியிலிருந்து சிங்காரவேலு. நான்குநேரி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நான் இதுவரை எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களையும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்களையும் சந்திச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் அண்ணன் மாதிரி தனது சொந்த பணத்தில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ எந்த ஒரு தொகுதி வேட்பாளருமே இதுவரைக்கும் எந்த வித வாக்குறுதியும் நிறைவேற்றலை. அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடியவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஏழை எளிய படிப்பு சம்மந்தப்பட்ட எங்கள் தொகுதிக்கேவோ தேனி மாவட்டத்துக்கே நிறையா செஞ்சுருக்காரு அண்ணன். அதை மாதிரி நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் நிற்க போகிற அண்ணனுக்கு நீங்கள் கேட்காமையே பல உதவிகளை செய்வார், பல நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணனை வெற்றி பெற செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிகளுக்காக தேனியிலிருந்து எந்த விதத்துலையும் எப்பயும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அண்ணங்கிட்ட நீங்கள் கேட்குற உதவிகளை செஞ்சு அண்ணனை வெற்றி பெற செய்யுங்க. அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி உங்களில் ஒருவர் ஏழையின் ஒருவனுங்கிறது எல்லாருக்கும் செல்லாது. அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. ஏன்னா அண்ணன் அந்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய பெருமைக்காக இல்லை, உண்மையிலே நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நீங்கள் கூப்பிட்டது எந்த தொகுதி முழுக்க அண்ணன் சென்று போய் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு எல்லா விஷயமும் நாங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்கள் தொகுதிக்கும் அண்ணன் எங்கள் தொகுதிக்கு மட்டுமில்லை பலதரப்பட்ட தொகுதிகளுக்கு அண்ணனால் இயன்ற உதவியை ஏழை படிப்பு சம்மந்தப்பட்டதோ மருத்துவ சம்மந்தப்பட்டதோ இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அண்ணனை நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்படிப்பட்ட நல்ல ஒரு உள்ளம் கொண்ட அண்ணனை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்குநேரி சட்டமன்றம் இன்னும் சிறப்பாக நல்லா இருக்கும். ஏழை எளிய மக்கள் இல்லாத ஒரு குறையை அண்ணன் நிவர்த்தி பண்ணுவார். அண்ணனை எப்படியாவது உங்கள் தொகுதியில் வெற்றி வர செய்யுமாறு உங்கள் பொற்பாதம் பணிந்து விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தேனி மாவட்டம் போடி சிங்காரவேலு. உங்களுக்கு தேனி மாவட்டம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். வணக்கம், நன்றி.